அனைவருக்கும் வணக்கம். கடைசி நேர கருத்து கணிப்பு. எடப்பாடியார் ஆட்சி தமிழகத்தில் எத்துணை பொய் பிரச்சாரங்களையும் முறியடித்து முதலமைச்சராக எடப்பாடியார் 120க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து ஆட்சி அமைப்பார் என்று அடித்தட்டு மக்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இது பல்வேறு நிலைகளில் பிரச்சாரங்களிலே வெளிப்படுகிறது. குடும்ப ஆட்சிக்கும் ஊழல் ஆட்சிக்கும் முற்றிடுவதற்கு எடப்பாடியார் தான், ஒரு விவசாயி தான் முதல்வராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஏழை எளிய தாய்மார்கள் மற்றும் அடித்தட்டு மக்கள், பெண்கள் அனைவருமே எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று விரும்பி அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள். எந்த பிரச்சாரம், எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு அதிகார வர்க்கத்தினுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி 2026இல் 120க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பு கிராமங்களிலே பயணிக்கிற எங்களை போன்றோருக்கு வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. இது உளவுத்துறை மூலமாக அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனால் தான் டிஜிபி நியமனம், பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் மாறுதல், பல்வேறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாறுதல், இது அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நேர்மையான ஆட்சி 120க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பிடித்து எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமையும் என்பது திண்ணம்.